அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய தன்மைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த தன்மைகள் இருக்கிறது என்று எழுதி வைத்திருப்பதால் சுப்ஹான மௌலிதை ஓதுவது ஷிர்க் என்று சொல்லிய வஹாபிகளுக்கு நாம் ஒன்றுதான் சொல்லுகிறோம். நீங்கள் சுப்ஹான மௌலிதை ஓத தேவையில்லை, புர்தா ஷரீஃப் ஓத தேவையில்லை. முதலில் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆனை ஓதிவிட்டு குர்ஆனினுடைய தமிழாக்கங்களை எல்லாம் படித்துவிட்டு வாருங்கள். அப்படி வந்தால் அதற்கு பின்னால் நீங்கள் எப்படி வருவீர்கள் தெரியுமா? சுப்ஹான மௌலிதை ஓதுவது ஷிர்க் என்று சொல்ல மாட்டீர்கள், நீங்களே ஓதக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். காரணம், குர்ஆனிலே அப்படி பேசுகிறான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன். அல்லாஹ் தான் என்னை படைத்தான், அல்லாஹ் தான் எனக்கு நேர்வழி காட்டினான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே நாயகமே, எங்கள் ஹபீபே, நீங்கள் தான் மக்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடியவர்கள், நீங்கள் தான் நேர்வழியை மக்களுக்கு காட்டுகிறீர்கள். அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் எனக்கு நேர்வழி காட்டினான் என்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நாயகமே, முஹம்மது நபியே, நீங்கள் தான் மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறீர்கள் என்கிறான். இரண்டாவது, வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தான் எனக்கு உணவை தருகிறான், எனக்கு நீர் கொடுக்கிறான் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வ யுத்இமுன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. ஈமான் கொண்டவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் உணவு வழங்குவார்கள், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறை பிடிக்கப்பட்டவர்களுக்கும். அல்லாஹ்வின் மீது உள்ள நேசத்தினால் சில இஸ்லாமியர்கள், ஈமான் கொண்டவர்கள் உணவளிப்பார்கள். அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கிறான் என்றார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், சிலர்களுக்கு ஈமான் கொண்டவர்கள் உணவளிக்கிறார்கள் என்கிறான் அல்லாஹ். மூன்றாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வல்லதி யுமீதுனி சும்ம யுஹ்யீன். அல்லாஹ் தான் என்னை மௌத்தாக்குகிறான், அல்லாஹ் தான் எனக்கு உயிர் கொடுக்கிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வ உஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வ உஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு மௌத்தாக்களை, இறந்தவர்களுக்கும் நான் உயிர் கொடுத்து எழுப்புவேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் என்ன மௌத்தாக்குறான், அல்லாஹ் தான் எனக்கு உயிர் கொடுக்கிறான் என்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வே சொல்லுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார்கள் என்கிறார் அல்லாஹ். நான்காவது, வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். நான் நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபா அளிக்கிறான் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வ உப்ரிஹுல் அக்மஹ வல் அப்ரஸ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை பயன்படுத்தும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், பெண் குஷ்ட நோயாளிகளையும் ஊனமுற்றவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குணப்படுத்தினார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் எனக்கு நோயை கொடுக்கிறான், அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபாவை தருகிறான் என்பதாக சொன்னார்கள். இந்த இடத்துல அல்லாஹ்வே சொல்லுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெண்குஷ்ட நோயாளிகளையும் ஊனமுற்றவர்களின் நோயையும் அவர்கள் குணப்படுத்தினார்கள் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியதை அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இவைகள் அனைத்தும் குர்ஆன் ஆயத்து தான். இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதிவிட்டு அவர்கள் வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? சுப்ஹான மௌலிதை ஓதக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள்.